ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வறுத்தரைச்ச சாம்பார் கேரளா ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே சில காய்கறிகள்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். பூசணிக்காய், பரங்கிக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், சாம்பார் வெங்காயம், உருளைக்கிழங்கு, டொமேட்டோ. உங்களுக்கு வேண்டான்னா வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேன் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். 1 கப்பு தேங்காய் நல்ல செவக்க வறுத்துக்கணும். இதில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி அதையும் போட்டு வறுத்து விட்டு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடராக போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் காரப்பொடி எல்லாத்தையுமே போட்டு நல்லா வறுத்துட்டு மிக்சியில் ஜலம் விடாமல் அரைச்சி வச்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்து இந்த காய்கள் எல்லாம் காமிச்சு இல்லையா, இதெல்லாம் போட்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டு நல்லா 1 விசிலுக்கு வேக விட்டு எடுத்துட்டுறணும். இப்போ ஒரு பேனில் கொட்டிட்டு எலுமிச்சக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நல்லா குழவா வெந்த துவரம்பருப்பை போட்டுட்டு அரைச்சி வச்ச மசாலாவையும் போட்டு இறக்கிடணும். இப்போ ஒரு பேனில் தேங்காய் எண்ணெயில் கடுகு, பெருங்காயம், மிளகா வத்தல், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுடணும்.